திரு வைகுந்த காலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் முக்குருணி விநாயகர் திருவருளை சிந்தித்து ஸ்ரீ கோவலரம்மை உடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடியவளோடெல் உருண்டை கண்ணல் வடிசுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன் அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ். இது கபிலதேவ நாயனார் அருளிய மூத்த நாயனார் இரட்டைமணி மாலை. இந்த செய்யுளுடைய பொருள் அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே. தன்னுடைய மனதுக்கு தானே உபதேசம் பண்றார். மனமே, நீ அந்த விநாயக பெருமானுடைய திருவடிகளையே நீ எப்போதும் சிந்தித்து கொண்டு இரு. அந்த திருவடிகளை விட்டு எப்போதும் விலகாதவனாக நீ இரு. அதனால தான் அடி அமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே. அந்த விநாயகன் எப்பேற்பட்ட மூர்த்தினா, அப்பம் இடி அவள் எள் உருண்டை கண்ணல். அப்பங்கக்கூடிய பலகாரம், இடிபடக்கூடிய அவுள், இந்த அரிசியில் அவுள் செய்யக்கூடிய அந்த எள் உருண்டை கண்ணல். கண்ணல்னா கரும்பு. அப்பம், அவுள், எள் உருண்டை, கரும்பு, இதுபோல மிகவும் ருசிமிக்க பலகாரங்களை பண்டங்களை எல்லாம் மிகவும் விரும்பி அமுது செய்யக்கூடிய பெருமான். தாழ்வானை ஆழ்வானை, அப்பேற்பட்ட விநாயகன் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா, தன் அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ். மனமே, நீ பெருவாழ்வு பெற வேண்டுமென்றால், இன்றைக்கும் நிலைத்து இருக்க வேண்டுமென்றால், இப்படி பல பட்சணங்களை அமுது செய்யக்கூடிய விநாயக பெருமானுடைய திருவடி கீழே தன்னுடைய அடியார்களுடைய, அவனை நினைக்கக்கூடிய பக்தர்களுடைய மனசை விட்டு நீங்காத, நினைப்பவர் மனம் கோவிலா கொண்டவனான அந்த விநாயக பெருமானை போற்று, வாழ்த்தியே வாழ். அந்த விநாயகனை வாழ்த்தியே நீ வாழ்ந்து கொண்டு இரு அப்படின்னு தனக்கு தானே, தன்னுடைய மனதுக்கு தானே உபதேசம் செய்கிறார். இதோடைய பொருள் என்னன்னா, தன் அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்திய வாழ்னா, விநாயகனை வாழ்த்துறவர்கள், விநாயகனை போற்றி செய்பவர்கள், அந்த பிள்ளையாரை கும்பிட்றவங்க தான் வாழ்கிறவர்கள். பிள்ளையாரை கும்பிடாதவர்கள்லாம் வாழாதவர்கள் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். அதனால் தன் அடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ்.